ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிறதா ஒன்று சொல்கிறோம்ல, பொய்யா சொல்லி ஸ்டூபிட்டா எவனோ ஒருத்தன் அவன் பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான், அவனை அதையும் நம்புறீங்கல்ல. இது நம்ம ஃபேமிலி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வருண் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் டாக்டர் ஐஸ்வர்யா கே கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஷ்வா இஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் Amazon Prime. லிட்டில் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அக்ரகம் வந்து எங்கே இருக்குன்னா நமக்குள்ள இருக்கு, எல்லார்ட்டையும் உள்ளதான். அடிக்கடி சொல்றது தான், கக்கூசுனா நாரத்தான் செய்யும். அது உன் வீட்டு கக்கூஸ் அப்படித்தான், என் வீட்டு கக்கூஸ் அப்படித்தான். இப்போ என்ன வந்து என்னென்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுறாங்க, யார் அதையெல்லாம் உண்மை இருக்கா? ஆனால் நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டு சொல்லி ஒரு விஷயத்தை காட்டு, உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன். ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிறதா ஒன்று சொல்கிறோம்ல, பொய்யா சொல்லி. இப்போ அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும், அவங்க ஸோ ஸ்டூபிட்டாக எவனோ ஒருத்தன் அவன் பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான், அவனை அதையும் நம்புறீங்கல்ல. என்ன ஒரு படத்தை விட்டு ஒரு படம் டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பணும் வெளியில். ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போனால் 2 நாள் 3 நாளாவது ஒன்று அந்த படம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். சேது என்ன பண்ணிச்சு, இதுதான் அப்படியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன் வாழ்க்கையில். வந்து அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாத பார்த்துருக்கிறேன், மாற்று துணி போடுறதுக்கு துணி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறேன். அதாவது அந்த உலகத்தில் வந்து இளமையில் வறுமை கொடுமை. ரீரிலீஸ் பண்ணுற படத்தை மக்கள் இவ்வளோ தூரம் போய் பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரையாக இருக்காங்க, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ தேவைப்படும். இதே நடிகர் விஜய் இன்னைக்கு பெரிய நடிகராக இருக்கு, ஆனால் அவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட படம் எது? பூவே உனக்காகத்தான். பூவே உனக்காகங்கிற படம் தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள ஒரு நடிகரை உருவாக்குச்சு. ஏன் அதுக்கு முன்னாடி 8-9 படம் நடிச்சார் அவர். இப்போ அவர் ஆஸ் அ நடிகர், ஆஸ் அ பொலிட்டீஷியன் நீங்கள் எப்படி பார்க்கல? எனக்கு வந்து நடிகர் விஜயை பிடிக்கும், எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதே விஜய் அரசியலுக்கு வந்தால் எத்தனை பேருக்கு மாறுபட்ட கருத்து வரும். நான் எம்எல்ஏ ஆயிருக்கேமா? அப்போ நானே எம்எல்ஏ ஆகும் பொழுது ஒரு அவ்வளோ பெரிய மக்கள் மாசு உள்ளவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்குது? பட் வந்தால் தானே தெரியும், அரசியல் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லையே. Hi guys, it's Barney here from Little Talks. We have a beautiful team with us. போகும் இடம் வெறும் தூரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டீசரும் கொடுத்துருக்கீங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எஸ் டு டேரக்டர் சார். விமல் சார் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, டேரக்டர்ஸ் வந்து அவங்களோட கதையை கொஞ்சம் உள்ளே வச்சு அதை எழுதுவாங்க, அது நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு சொல்லி. இதுலேயுமே டேரக்டர் வந்து ஒரு சில கதைகளை வந்து உள்ளே வச்சிருக்காரு, எமோஷனலாக கனெக்ட் ஆன நம்ம லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கதையில் அது எதுவாக இருந்தது, எந்த பாயிண்டாக இருந்தது? இல்லை, ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சீனில் இருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு சீனில் இருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒரு இதுவுமே லைஃபோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள தான் இருக்கும். சில இடங்களில் மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், பட் ஓவரால் பார்த்தா நம்ம லைஃபோட கனெக்ட் ஆன நிறைய விஷயங்கள் அது உள்ளே இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டோரி எடுக்கும் போது சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்கும். ஆஸ் எ ஏடியா நம்ம நிறைய கற்றுட்டு இருந்திருப்போம், பட் நம்ம ஒரு ஃபிலிமை கேரி பண்ணுறோம் அப்படின்னும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அது என்னவா இருந்தது? அந்த இடமே ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் தான். இப்போ ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாம்பு இருந்தது. இல்லை இந்த இடம் தான் வேணும் அப்படிங்கும்போது, இப்போது ஹீரோவை கூட்டு போகிறது விமல் சார், கருணாசனை, இவங்களெல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படிங்கனாலே நமக்கு ஒரு நாளும் பயமாக இருக்கும். என்னென்னா ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களோட கேரியர் அந்த டோட்டல் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அது ரொம்ப பயமாக தான் இருந்தது எடுக்கும்போது. எஸ், அஃப்கோர்ஸ் டு யூ சார். நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த கேரக்டரிஸ்டிக் ரோல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் அழுதா ஆடியன்ஸ் அழுகிறாங்க, நீங்கள் சிரிச்சா ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, அந்த எமோஷன் கேரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஒரு டிப்ஸ் இல்லை, எழுதி இருக்கிறதுல இருந்துச்சுன்னா வந்துடும். பட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். முதல்ல உங்களுக்கு ஒரு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற சீனு, இப்போ அந்த சீன் வந்து அது அந்த சீனில் அந்த பலம் இருந்துச்சு, அந்த வலிமை அந்த காட்சிக்கு இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் அதுதான் ஸ்ட்ரென்தன் பண்ணும். எஸ், நீங்கள் நடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு 50% தான். 50% வந்து அந்த சீக்வன்ஸ். இப்போ எப்படி இசையா மொழியாங்கிறாங்களோ அந்த மாதிரி தான் காட்சி நடிப்பு. அந்த காட்சி அமைப்பு தான் பாதி உங்களுக்கு வந்து அந்த எமோஷனை கேரி பண்ணும். ஒரு கோபம்னா அந்த கோபத்தை கொடுக்கும் எல்லாமே. அதை நம்ம உள்வாங்கி பண்ணும் பொழுது எளிமையாக யதார்த்தமாக பண்ணோம்னா நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நடித்தோம்னா நடிக்கிறான்டா அப்படின்னு தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் தான் பெரிய லெவலில் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது இல்லை. ஏன்னாப்பா அவங்களே ஃபோனில் நடிக்கிறாங்க, வீடியோவில் நடிக்கிறாங்க,
அவ்வளோ நிறைய நடக்குது இல்லை. எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு மீடியாவாக மாறிட்டாங்க. அவங்கவுங்க கையில் செல்ஃபோன் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் வேணால் இப்போ ஹைவேஸில் போய் பாருங்கள், ஒரு இடங்கள்லாம் அங்கங்கே ஒரு 4 பசங்க, ஒரு சின்ன பசங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பைக்கில் அங்கங்கே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம். அதனால் வந்து காட்சிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஒரு புதுசாக ஒரு களம், ஒரு புது கதாபாத்திரம் அப்படி கிடைக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு வந்து மெருகேது. இப்போது இதே நடிகர் விஜய் இன்னைக்கு பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் அவரை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட படம் எது? பூவே உனக்காகத்தான். பூவே உனக்காகங்கிற படம் தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள ஒரு நடிகரை உருவாக்குச்சு. ஏன் அதுக்கு முன்னாடி 8-9 படம் நடித்தார் அவர், எல்லாரும் அவரை ஏற்றுக்கலையே. ஏன் அதில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுதான் அந்த கதையும் அந்த கதாபாத்திரமும் நம்மளில் ஒருத்தராக அவர் அந்த கதையில் அந்த இயக்குனர் காட்டினது அதுதான். அதுக்கு பிறகு காதல் அழிவது, காதலுக்கு மரியாதை. ஐயோ, அது அந்த படம் தான் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் கிளப் அவருக்கு இருக்காங்க அப்படின்னா, பெண்கள், குழந்தைகள், குடும்பம் இப்படி எல்லாருக்கிட்டையும் அவரை கொண்டு போய் சேர்த்த படம் காதலுக்கு மரியாதை. இப்போ அவர் ஆஸ் அ நடிகர், ஆஸ் அ பொலிட்டீஷியன் நீங்கள் எப்படி இல்லை எப்படி அவர் நாளைக்கு அவர் பிரதமரே ஆனாலும் கூட நம்ம நடிகர் விஜய் தானே, நம்ம நடித்த விஜய் தானே. நம்ம வந்து என்றைக்குமே எதிர்பார்ப்புகளை நீ யாருக்கிட்டையுமே வச்சுக்கலன்னு வச்சுக்க. எதிர்பார்ப்பை நீ யாருக்கிட்டையும் வச்சுக்கலன்னா அந்த உறவு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும். இந்த ஃபோனில் வந்து எந்த நடிகர் நம்பரும் என்கிட்ட இருக்காது, எந்த நடிகை நம்பரும் இருக்காது, டைரக்டர் நம்பரும் வச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு டைரக்டர் ஓரியன்டல், என் டைரக்டர் அது இது மாதிரி புது டைரக்டர்கள் நம்பர் வாங்கி வச்சு என்கிட்ட கேட்பாங்க, இந்த நடிகருக்கு பிறந்த நாள், அந்த நடிகருக்கு பிறந்த நாள், நீங்கள் இந்த நடிகைக்கு பிறந்த நாள் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கம்பாங்க. நான் கேட்பேன், ஏன் பிறந்த நாள் தான் வருது, போய் கேட்டு வாழ்த்து கேளு. ஏன் எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்க? பட் அந்த பங்கு இல்லையே. இப்போ பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதோ, கன்னட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதோ, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், அந்த திரையுலக நடிகர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இணக்கம், ஒரு யதார்த்தம், ஒரு அவர் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், இதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் இப்படி நான் எம்எல்ஏ ஆகிருக்கேம்மா. அப்போ நானே எம்எல்ஏ ஆகும் பொழுது ஒரு அவ்வளோ பெரிய மக்கள் மாசு உள்ளவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்குது? பட் வந்தால் தானே தெரியும். அரசியல் ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லையே. அரசியல் வந்துமா அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வந்து அதை அவ்வளோ ஈஸியாக நினச்சாலுமே முதல்ல தவறு. இன்னொன்று எதுவுமே உழைக்காமல் கிடைக்காது. நீங்கள் ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உழைக்கணும், அதுக்கு நிறையா கஷ்டப்படணும், நிறையா அசிங்கப்பிடிப்போம். எனக்கு வந்து நடிகர் விஜயை பிடிக்கும், எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதே விஜய் அரசியலுக்கு வந்தால் எத்தனை பேருக்கு மாறுபட்ட கருத்து வரும்? இயல்பு தானே. இப்போ எம்ஜிஆர் கூட தான் ஒரு சித்தாந்த ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்து அவர் வந்தார். அவர் சூப்பர் ஸ்டாராக தான் இருந்தார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. எனக்கு எம்ஜிஆரை பிடிச்சிது நடிகரா, அரசியலுங்கிற பொழுது எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிது, கலைஞரை பிடிச்சிது. அப்போ உடனே நான் எம்ஜிஆரை திட்டுறேன். இது நடக்கும். அப்போ அதெல்லாம் மீறித்தான் நீங்கள் வரணும். இப்போ விஜயகாந்த் சார் வந்தார்ல, ரஜினி சார் விஜயகாந்த் சாரை விட பெரிய ஸ்டாரு. ஆனால் ரஜினி சாரால் வர முடியலை, ஆனால் விஜயகாந்த் சார் வந்தார்ல. அதனால் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். விஜய் சார் வந்தால் வரவேற்கிறோம். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் இன்னைக்கு எனக்கு அந்த படம்லாம் வேண்டாம், எனக்கு மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு நினைக்கிறாருங்கிறதே பெரிய விஷயம் தானே. அதை வந்து வரவேற்கிறதுல எந்த யாருக்கு என்ன பூச்சா இருக்கும்போது எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு அவர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மக்களுக்கு அவர் ஒன்று நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு அரசியல் சரியாக இருக்குன்னு நினைக்கிறாரு, அதை நான் வரவேற்கிறேன். சூப்பர் சார், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் மேம், ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா இவரே சொன்னார் அவங்க 2 பேரை கூப்பிட்டு போய் நடிக்க வைக்கிறதுன்னா கொஞ்சம் பயந்து அந்த லொக்கேஷன் யோசிச்சு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எப்படின்னா என்னோட சீக்வென்ஸ் ரொம்ப கம்மி, பட் அந்த சீக்வென்ஸ் மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் மைண்டில் இருக்கும் அது அந்த சீக்வென்ஸ். அந்த மாதிரி டைரக்டர் சார் முன்னாடியே எல்லாமே என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஷூட்க்கு எடுத்து போயிடுச்சு. ஷூட்டில் கூட எனக்கு இது வேணும், இதே வேணும், கண்டிப்பாக இது வரணும், அந்த மாதிரி மைண்ட் செட் ரொம்ப நல்லா பண்ணிட்டார் சார். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் அதை நல்லா தான் யூஸ் பண்ணலாம், திடீர்னு வந்து டாக்ஸிக் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன வேணால் எப்படி வேணால் சொல்லலாம், உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம், பயமே இல்லாமல் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை பேச்சுரிமை கருத்துரிமைங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது தான். அது எல்லாருக்குமே இருந்தது. முன்னாடி வீட்டுக்குள்ளே பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க, எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிறவங்க தைரியம் இருக்கிறவங்க மேடைகளை ஏறி பேசுவாங்க, அந்த மாதிரி இருந்தது தான். இன்றைக்கி இந்த ஃபோனுன்னு ஒன்று வரும் பொழுது அதில் வந்து தன்னை அறியாமலே நம்மளை அறியாமலே நம்ம அதுக்குள்ளே நிறையா மூழ்கி போயிட்டோம். அது கூடவே நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம். வக்கிரகம் வந்து எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குது. அது எல்லார்ட்டையும் உள்ளதான், நான் அடிக்கடி சொல்கிறது தான்.
பாத்ரூம்னா கக்கூசுனா நாரத்தான் செய்யும். அது உன் வீட்டு கக்கூஸ் அப்படித்தான், என் வீட்டு கக்கூஸ் அப்படித்தான். நீ இன்னொரு கக்கூஸை போய் உள்ளே விட்டுட்டு அப்புறம் நாறுதுன்னா நாரத்தான் செய்யும். அப்போ அதே நேரத்தில் உண்மையான விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு எல்லாருக்குமே உரிமையாக இருக்குது. ஒரு தவறு செய்கிறாரா, தம்பியே தவறு செய்கிறார், நான் சொல்லலாம், தம்பி கொஞ்சம் இதை பார்த்து தம்பி அவனை கேரியர் நல்லாயிருக்கும் அவனு நான் சொல்லலாம். அப்போ இவர் தேவைப்பட்டால் அதை திருத்திக்குவார். இல்லைன்னா இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன கேட்கணும் கூட எடுத்துக்குவார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லாத ஒன்றை இருக்கிறதா ஒன்று சொல்கிறோம்ல, பொய்யா சொல்லி இப்போ அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும், அவங்களும் இப்போ மக்கள் வந்து யாருமே தனக்காக வாழ்கிறதே இல்லை, மற்றவங்களை பார்த்தே வாழ்கிறாங்க, மற்றவங்களுக்காகவே வாழ்கிறாங்க. சரி, அது வாழ்க்கையே இல்லை. முதல்ல நீ உன் வாழ்க்கையை நீ வாழு, உனக்காக வாழு. இப்போ என்ன வந்து என்னென்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுறாங்க, யார் அதையெல்லாம் உண்மை இருக்கா? நான் சொல்கிறேன், இப்போ இதை என்னை பற்றி நீ ஏதாவது ஒன்று சொல்லி உனக்கிட்ட ஒரு சின்ன ரெக்கார்ட், ஏதாவது சின்ன எவிடன்ஸ், ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப் ஏதாவது ஒன்று. இப்போ நான் இந்த பொண்ணு உட்காந்துருக்கேன், இப்போ இது கூட நான் படம் முடிக்கிறேன்னா உடனே இதை ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு உடனே இதில் நீ கதை கட்டினீங்கன்னா இது எப்படி இருக்குது? இது என்ன? ஸோ ஆனால் நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட ஒன்று நான் தப்பு பண்ணிட்டு சொல்லி ஒரு விஷயத்தை காட்டு, உனக்கு 1 கோடி ரூபாய் தர்றேன், 1 கோடி தர்றேன், 1 ரூபா 2 ரூபாலாம் இல்லை, 1 கோடி தர்றேன். ஸோ ஸ்டூப்பிட்டாக எவனோ ஒருத்தன் அவன் பிழைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான், அவனை அதையும் நம்புறீங்கல்ல மக்கள். மக்கள் எங்கே அதில் உண்மை இருந்து நீ நம்புறன்னா அது ஓகே. உண்மை இல்லாததை யார் சொன்னாலும் நம்புறீங்கன்னா இப்போ உனக்குன்னு ஒரு சுய அறிவு இல்லையா? நம்ம ஒன்று எல்லாரும் அறிவாளிகள் தானே, எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. அப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, பகுத்து பார்க்குறோமா, யார் என்னென்னு பார்க்குறோமா, ஏதோ ஒன்று எது வேணாலும். அதனால் இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது நமக்கு சரியானதாக இருக்கும். என்ன நான் கெட்டது விதைக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் கெட்ட விஷயமா சொன்னால் என் பையன் நல்லா இருக்க மாட்டான், என் பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டான், என் குடும்பம் நல்லா இருக்காது, இவ்வளோ தான். அதனால் இதில் நம்ம ரொம்ப போக தேவையில்லை. பட் இது இன்றைக்கி மக்களுக்கு அன்றாட தவிர்க்க முடியாத அதை நான்லாம் என்னையே எடுத்துக்கங்களேன், காலையில் பாத்ரூம் போகும்போது இது இப்போ நான் வந்து பேப்பர் எடுத்துகிட்டு போனேன், மனுஷன்தான். ஆனால் இன்றைக்கி நான் செல்ஃபோனில் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா இதிலே தான் எல்லாமே வந்துடுது, செய்தி வந்துடுது, குட் மார்னிங் வந்துடுது, குட் ஈவினிங் வந்துடுது, எல்லாமே இதிலே வந்துடுது. அப்போ நம்ம போகும்போது இப்போ இன்றைக்கி என்னப்பா செய்தி வந்திருக்கு, யார் என்ன, அப்படி தானே வருது இன்றைக்கி நம்மளை அறியாமலே. கண்டிப்பாக சார். அண்ட் டு டைரக்டர் சார் தான், ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஏன்னா கதை லைட்டாக ஸ்கோப் மாறினா கூட அது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லா டேரக்டர்ஸ்குள்ளேயும் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது? ஏன்னா ஸ்ட்ராங்காக ஒரு கதையை நம்ம போர்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பக்கா கமர்ஷியல். அதாவது கமர்ஷியல் இப்போ ஒரு சாரி தம்பி, அதாவது கமர்ஷியலுங்கிறது எல்லாருமே நல்ல குத்துப்பாட்டு இருக்கணும், மாஸ் சீன் இருக்கணும், இதான் கமர்ஷியலுங்கிறாங்க. ஆனால் அது இல்லை. நான் சொல்கிறது சரியா தவறாங்கிறத அடுத்து வச்சுக்கலாம். ஆனால் 100% நான் சொல்கிறதான் சரி. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கமர்ஷியலுங்கிறத ஒருத்தனை அள வச்சு தேட்டரை விட்டு அனுப்புறது தான். அப்படி அழுதுட்டு வெளியில் போன எந்த படம், அந்த படங்கள் மட்டும்தான் வரலாற்றில் நிலச்சி நிற்கும். அது டைட்டானிக்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, சேது எடுத்துக்கிட்டாலும் சரி, பழைய படம் பாசமலர், இது மாதிரி ஏதோ என்ன ஒரு படத்தை விட்டு ஒரு படம் டிஸ்டர்ப் பண்ணி அனுப்பணும் வெளியில். ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போனால் 2 நாள் 3 நாளாவது அந்த படம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். சேது என்ன பண்ணிச்சு, அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி காதல் பண்ணிச்சு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த படம் வேணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிற எல்லா படமே மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம். பாரதி கண்ணம்மா பண்ணிச்சு. ஸோ அதனால் கமர்ஷியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கனமாக்கி அவன் கண்ணை குளமாக்கி ஏதோ ஒரு பெயின், அவன் அறியாமலே ஒரு பெயினோடு அவன் எதிர்த்து வெளில போகிறான்ல, அதுதான் கமர்ஷியல். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா நீங்கள் வந்து இந்த 23 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்டிங்காக இருக்கட்டும், லைஃப் லெசன்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிச்சா, இந்த படம் நான் பண்ணிக்கலாம்ப்பா, இந்த படம் நான் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? நான் நிறைய படம் நல்ல படத்தையும் மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன படமா இருந்தது இருக்கு, அது எதுக்கு போய் சொல்லிட்டேன். அது மாதிரி நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறேன். ஓகே, எனக்கு இதுதான் அப்படியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன் வாழ்க்கையில். வந்து அடுத்த நேரம் சோத்துக்கு வழி இல்லாத பார்த்துருக்குறேன், மாற்று துணி போடுறதுக்கு துணி இல்லாமல் வாழ்ந்துருக்கிறேன். அதாவது அந்த உலகத்தில் வந்து இளமையில் வறுமை கொடுமை, முதுமையில் வறுமை கொடுமைங்கிறது. ஆனால் ஔவையார் என்ன சொல்கிறாரு, கொடிது வறுமை கொடிது. அந்த வறுமையில் இளமையில் வறுமை கொடிதுன்னா, அப்போ என்ன மாதிரி பல கோடி பேர் வந்து இதான் இப்படி தான் வந்திருப்பாங்க. என்னுடைய காலகட்ட தலைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த இடத்துல வந்து வந்திருப்பாங்க. அதனால் நம்ம அதையும் பார்த்துட்டோம், 5 ஸ்டார் ஹோட்டலையும் பார்த்துட்டோம், கிளப்பையும் சாராய கடையும் பார்த்துட்டோம், கிளப்பையும் பார்த்துட்டோம். என்ன கிளப்பு அது இப்போ நிறைய இருக்குல்ல சென்னையில்,
அதையும் பார்த்தாச்சு. அதனால் எல்லா இடத்துலையும் நம்மளால் வாழ முடியும். எஸ். நம்ம என்னுடைய மனநிலை அப்படித்தான். அதனால் நான் நடந்தால் நல்லது. என் கேரக்டர் எப்படின்னா லைஃப்பை வந்து நடந்துச்சுன்னா நல்லது, நடக்கலைன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செகண்டையும் ஹாப்பி பண்ணணும். அது எப்படியோ எனக்கு பிடிச்சதே நான் ஹாப்பி பண்ணிக்குவேன், அவ்வளோதான். உனக்காகலாம் இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான், அதெல்லாம் நீ எனக்கு ஓனர்லாம் கிடையாது, நீ வேறு நான் வேறு. அப்போது ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் 100% மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா சேதை ஏற்றுக்கிட்ட மக்கள் தான், புரியுதா உங்களுக்கு, ஆட்டோகிராஃபை ஏற்றுக்கிட்ட மக்கள் தான், காதல் படத்தை ஏற்றுக்கிட்ட மக்கள் தான், ரோபோவை ஏற்றுக்கிட்ட மக்கள் தான், திண்டுக்கல் சாரதியையும் ஏற்றுக்கிட்ட மக்கள் தான். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஏற்றுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஏன்னா சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஜாதி, மதம், மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. என்ன மொழினே தெரியாத கொரியன் படத்தை நம்ம உட்காந்து பார்க்குறோம்ல. ஆமாம். இன்னைக்கு உலகத்தில் நம்ம தமிழ் படத்தையும் மலையாள படத்தையும் ஃப்ரெஞ்சு மொழியில் இயக்குனர்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அங்கே ஒரு சப்டைட்டில் போட்டாமே போகுது அவங்களுக்கு. அப்போ இன்னைக்கு உலகம் இந்த 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 சோசியல் மீடியாவோ இந்த டிஜிட்டல் உலகம் வந்து ரொம்ப வெறிஞ்சிருச்சு. இப்போ ரீரிலீஸ்லாம் பண்றாங்க சார், கில்லி ரீரிலீஸ் அந்த அளவுக்கு போச்சு பண்றாங்கல்ல, யோசிக்கிறீங்கல்ல. அப்போ ஒரு மக்கள் அப்போ அவங்களுக்கு பாருங்க, ஒரு ரீரிலீஸ் பண்ற படத்தை மக்கள் இவ்வளவு தூரம் போய் பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு ட்ரையா இருக்காங்க, அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவு தேவைப்படுது. ஏன்னா நம்ம பண்றது அவங்களுக்கு தான் பண்றோம். அவன் பிடிச்சா ஏத்துக்கிறான்ல, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றான், அப்ப அதையும் ஏத்துக்கணும்ல. பிடிச்சிருக்கிறத பிடிக்குன்னு சொல்லும்போது மட்டும் உனக்கு சந்தோஷமா இருக்கு, பிடிக்கலன்னா மட்டும் போகிறதுனா எப்படி? கடவுளே இருக்குன்னு சொல்றான், இல்லைன்னு சொல்றான்ல, அப்புறம் அதுக்கே அதான் நிலைமைன்னா அப்புறம் நம்மளாம் ஏமாத்துறோம். எஸ். அதனால எல்லாரும் ஹாப்பி பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ ஹாப்பி பண்றோம். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படம் வெற்றி அமையும் அப்படி சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.